ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், யூபிஓதாஸ் தான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஆமாம், தமிழ் தலைவாஸ் தான். மேட்ச் இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு மேட்ச் நம்பர் 77. இந்த 8 மணி 9 மணின்னு வந்து ஜோட்ஸ் சொல்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுருங்க. நல்லா விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மணி கணக்கில் வச்சு பார்த்தாலாம் வேலைக்கு ஆகாது. ப்ளே வெல். நல்ல டீம் தான். நான் ஃபஸ்ட்டு பொன்னேரிக்கிட்டே ஜெய்ப்பூர் நம்ம தானே ஜெயித்தோம். ஜெய்ப்பூர்கிட்ட டை பண்ணது. பிகேல் 9 சாம்பியன், பிகேல் 10 சாம்பியன். அப்புறம் யாருமே சான்ஸ் கொடுக்கல. பொன்னேரி பால்தன் மட்டும் தான் மோட்டிவேஷனாக முடியும்னு சொன்னால் அவங்க செஞ்சாங்களா. இப்போ சின்ன சின்ன ஏரார், சின்ன சின்ன தவறுகள். ஸ்ட்ராட்டஜி கோச்சோட வேலை என்ன? அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சு கொண்டு போகணும். கேமை தட்டி கொடுக்குறத தட்டி கொடுக்கணும், திட்டுற இடத்துல திட்டணும். மன்பிரீத் சிங்லாம் திட்டுறதில்ல, ஓய் துச்சி கிக்கி தேட்டா அந்த மாதிரி இன்னும் ஸ்டபானாக இருக்கணும். இருப்பார், பார்ப்போம். ரைட். ஸ்டார்டிங் 7 ரொம்ப முக்கியம். யாரை நீங்கள் விளையாட வைக்கிறீங்கன்னு அதை விட்டுட்டு தப்பான ஸ்டார்டிங் 7 நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 40 நிமிஷம் கேம், இதுவும் 400 நிமிஷம் கேம் இல்லை, 40 மினிட்ஸ் ஒன்லி. ஷாருக் கான் சொல்லுவார் சக் தேல, 70 மினிட் அப்படின்னு. அந்த கடைசி 70 நிமிஷம் உனக்காக அப்படிம்பாரு சக் தே இந்தியாவில், ஹிந்தி படத்தில். ஆமாம், அது இன்னும் எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த ஸ்பீச்செலாம். ஸோ அது மாதிரி இந்த 40 நிமிஷம் எனக்காக அப்படின்ட்டு நீங்கள் இறங்குங்க, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு. கரெக்டான 7 இறக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரோட சக்ஸஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா தவறுகளை சுட்டி காட்டுங்க. யூ வில் டெஃபினெட்லி வின். சோர்ந்து போய் அங்கே வந்து உட்காந்துக்கிறது, இப்படி தலையில் கை வச்சுக்கிறது, இன்னும் ஷுடன் பி லைக் தட். எனிவே, ஸ்டார்டிங் 7 நீ சொல்லு, நீ விட்டா நீ பேசினே இருவேன் அப்படிங்கிறீங்களா? எனிவே, யூபிஏ ஸ்டார்ட் பண்ணோம். பரத் ஓடா, பவானி ராஜ்புட், ககன் கவுடா, இந்த 3 பேர் ரைடர் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க. அண்ட் ஹிதேஷ் அவர் ஒரு டிஃபெண்டர், சுமித் கேப்டன் வர அவர், மகேந்தர் சிங் அண்ட் ஆஷூர் சிங், இந்த 4 பேர் டிஃபெண்டர் 7. இது முன்ன பெண்ணை சில பேர் சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கபூர் தாங்கி நம்மகிட்ட இருந்தவர் இங்கேருந்து போய் என்னென்ன சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, நம்மளோட வீக்னஸை பற்றி. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் வேறு இருக்கார் கபூர் தாங்கி. அப்புறம் விவேக்னு ஒருத்தர் இருக்கார், சாகுல் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டுக்கு பஞ்சம் இல்லை, எல்லாமே இன் டச்சில் இருக்காங்க. நமக்கு வருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் 7ல் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேனா எடுத்துகிட்டு மோயின் ஷாஃபாகி எழுதிருங்க. பாய்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மோயின் ஷாஃபாகி நம்பர் 1, ரைட். அப்புறம் நரேந்தர், சச்சின், இந்த 2 பேரும் எழுதுங்க. சச்சின் ஏன் திரும்பன்னா, இட்ஸ் நாட் அ பேட் பிளேயர். 180 பாயிண்டில் கடந்த 3 சீசனாக பாட்னாக்கு எடுத்தவர். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வேணும். இன்னும் அவரு எல்லாருமே தவறு பண்ணும்போது அவரும் 1-2 மிஸ்டேக்கில் பண்ணிடுறாரு. டூ ஆர் டை சுவிட்ச் கொண்டு வராதிங்க பாங்கிறேன் நான். அதனால தானே தப்பாக எழுதுனா தானே அலி ரப்பர் தேவை. ஏன் தப்பாக எழுதுறீங்க? அப்புறம் ரப்பர் தேடிட்டுறீங்க டூ ஆர் டைன்னு. 2 எம்டி ரைடு போனால் தான் டூ ஆர் டை. டூ ஆர் டையை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 2 எம்டி ரைடு எவ்வளோ 2 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கோம். அதை யோசிக்கணும். நெவர் கிவ் அப். அவுட் ஆக பரவாயில்ல. அவங்களாம் பாருங்கள், எதிர் டீம்லாம் டூ ஆர் டை வந்துட்டு போனஸ் எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டு போகிறாங்க. டூ ஆர் டையில் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும்னு. அது கூட பண்ண மாட்டேங்க. போனஸ் இருக்கிற எபிலிட்டி என்னாச்சு? கமான், ஹரி அப். உங்கள் எல்லாராலையும் விளையாட தெரிஞ்சவங்க தான் நீங்கள். ஷுட் டூ இட். ரைட். நரேந்தர், சச்சின் தன்வர், மோயின் ஷாஃபாகி ஆகிடுச்சு. சாயில் குலியா பிரிங் பேக். போதும் இந்த விஷ பரிச்செல்லாம். இவர் அப்படி இப்படி பார்த்துட்டோம் நம்ம 3-4 மேட்ச். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டெஃபினெட்லி கவுண்ட். சாயில் குலியா ஆல்சோ ஹேவ் பாயிண்ட் டு ப்ரூவ் ஆல்சோ. 3 மேட்சாக இல்லை, அவர் கொண்டு வந்துருங்க கேப்டன்சி. ஹி வில் டேக் கேர். ஏற்கனவே சாகர் இல்லாதது பெரிய டிசப்பாயின்மெண்ட், நமக்கு பெரிய மைனஸு, மோர் தென் அ டிசப்பாயின்மெண்ட். ரைட். சாயில் குலியா, பஸ்தாமி, நிதிஷ்குமார். அப்வியஸ்லி எஸ், நிதிஷ்குமார் தான் 42 பாயிண்ட் ஹையஸ்ட் நம்ம தமிழ் தலைவர் டிஃபென்ஸில் சொல்கிறேன். அனுஜ் அப்படின்னு ஒருத்தர், அவரையும் கொண்டு வந்துருங்க. அண்ட் சந்திரன் ரஞ்சித் ஆகட்டும், மாசான முத்து, விஷால் சால், இவங்களாம் வேறு இருக்காங்க. விஷால் சால் டெஃபினெட்லி ஸ்டார்டிங்கில் எப்படி கொண்டு வர போகிறாங்களோ அது அப் டு ஸ்ட்ராட்டஜி கோச். ஹேஸ் டு பி இந்த மேட். ரோனக்கு வரணும். அதனால நான் அபிஷேக்லாம் நவுத்தி விட்டேன். ரோனக்லாம் வேறு இருக்காங்க, நீங்கள் கொண்டு வாங்க. சாயில் குலியா, பஸ்தாமி, நிதிஷ்குமார், அனுஜ், ரோனக், யாரை கொண்டு வரீங்களோ கொண்டு வாங்க. இல்லை 5 ரைடரோட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டிஃபெண்டர் போதும். அவங்களுக்கு கோவம் வருது, அதனால் அப்படி சொல்கிறேன். எனிவே, இப்போதைக்கு தான். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 7 பற்றி? இல்லை இது வேணாம் சார், புதுசாக ஒரு 7 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வியூஸ் இருக்குது. பொருள் பார்த்தது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.